நரி ஒன்று ஒரு காட்டில் ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த நரிக்கு யாரையாவது ஏமாற்றி சாப்பிட்றது தான் வேலை. அது எப்படியாச்சும் சாப்பிட்றணும் அப்படின்றதுக்காக யாருடா கிடப்பாங்க இன்னைக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. காட்டில் அன்னைக்கு யாரையுமே காணோம். அது சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போய் பார்க்கலான்ட்டு பொறுமையாக ஒரு ஒரு இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது மறைஞ்சு மறைஞ்சு நடந்து போய்கிட்டு இருந்தப்ப அது கண்ணுக்கு எதிரில் ஒரு நதிக்கரை தெரிஞ்சிச்சு. அந்த நதிக்கரைக்கிட்ட அது போய்கிட்டு இருந்தப்ப 2 ஆடுகள் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு இன்னைக்கு நாம் இவங்களை எப்படியாவது உணவாக்கிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ண தொடங்குச்சு. அப்போ அது அந்த 2 ஆடுகளும் ரொம்ப பலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுங்களை போய் நம்ம கடிச்சு சாப்பிடவும் முடியாது. ஆனால் அந்த ரத்தத்தை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணிச்சு. சரி நாம் இப்போ என்ன பண்ணுறது, போய் அங்கே 2 ஆட்டுக்கும் சண்டை உண்டாக்கலான்னு ஒரு ஆட்டுக்கு இடையிலே சண்டையை உண்டாக்கிடுச்சு. சண்டையை உண்டாக்கி அப்போ 2த்துல ஏதாவது ஒன்று சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு விழுகும். அதுதான் பலம் இல்லாததாக இருக்கும். அந்த பலம் இல்லாததுலேருந்து எப்படியோ அடிச்சுக்கிட்டு விழுகிறப்ப ரத்தம் ஒழுகும். அந்த ரத்தத்தை நம்ம சுவைச்சு இன்னைக்கு பசியை நம்ம ஆற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த பிளான் படியே 2 ஆடுகளுக்கு இடையிலையும் ஒரு சண்டையை உண்டாக்குச்சு. அது பிளான் பண்ண மாதிரியே 2 ஆடுகளும் ஒன்று அடிச்சுக்க ஆரம்பிச்சிச்சு. இது தூரத்துல இருந்து அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நீ என்ன பெரியவனா, நான் என்ன பெரியவனா அப்படின்னு 2 பேரும் பயங்கர சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நரியோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்காம அவங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒன்றும் சேர்ந்து முட்டிக்கிட்டாங்க. அவங்க முட்டிக்கிட்டதுல ரொம்ப ஃபோர்ஸாக முட்டினால ஒரு ஆட்டு தலையிலிருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. பயங்கர ஃபோர்ஸாக இடிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த ரத்தம் வர்றதும் தெரியாமல் அது பயங்கரமாக இடிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த நரி என்ன பண்ணுச்சுன்னா, இவங்க 2 பேரும் இடிச்சுக்கிட்டு தூரமாக அப்படி வரும் பொழுது அந்த நேரத்தில் போய் இது தாவி குதித்து அந்த ரத்தத்தை நக்கிட்டு ஓடி வந்துடும். இதே போலயே மாற்றி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்க சண்டை போட ரத்தமும் அழுதிகமும் கீழே ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதை போய் ஓடி இது நக்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஒரு டைம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, 2 ஆடும் கரெக்டாக இடிக்கிற டயத்தை பார்த்து போய் அது நக்கிருச்சு. அப்போ என்னாச்சுன்னா 2ம் பயங்கரமாக ஃபோர்ஸாக இடித்ததில் அந்த நரி செத்தே போயிடுச்சு. அது வயிற்றுல காயம்பட்டு. அப்போ தான் அந்த ஆடுகளுக்கு புரிஞ்சிச்சு, இந்த நரி வேணும்னே செஞ்சுருக்குது, இந்த ரத்தத்தை குடிக்கிறதுக்காக தான் இது இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இந்த நரிக்கு கொஞ்சம் அவசர புத்தி தான். அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எப்பொழுதுமே அவசரப்படக்கூடாதுன்னு. அவசரப்படும் பொழுது புத்தி சரியாக வேலை செய்யாதுன்றது உண்மைதான் போல்.